யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்து இன்றைய தினம் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காப்பு போன்ற வளையம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் 20 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என்ற நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித இனம் புதைகுழி அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 18வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் இன்றைய தினம் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 27 நாட்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன்போது இன்றைய தினத்துடன் 67 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 3 தினங்களிலும் 20 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணி தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்பும் செய்யப்பட்டது. 18ஆம் நாள் அகழ்வு பணி BR 433 PC 2000 வழக்கு கற்றறிந்த நீதவான் ஏஇ ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த அகழ்வு பணியின் போது புதிதாக 5 மனித ஓட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 நாள் அகழ்வின் போதும் மொத்தமாக 20 மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுவரை 2 மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டன. மொத்தமாக 67 மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மிகுதி இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு 18ஆம் நாள் அகழ்வு பணி BR 433 PC 2005 வழக்கு கற்றறிந்த நீதவான் ஏஇ ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த அகழ்வு பணியின் போது புதிதாக 5 மனித ஓட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 நாள் அகழ்வின் போதும் மொத்தமாக 20 மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுவரை 2 மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டன. மொத்தமாக 67 மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மிகுதி தொடர்ந்து அகழ்ந்தெடுப்பு நடவடிக்கை நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து நாளை மிகுதி அகழ்வு பணி நடைபெறும். சிறுவர்கள் என்று சொல்கிற அளவில் இல்லை, ஒரு அந்த அளவுகளை வைத்துக்கொண்டு அது வயது குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அது தெளிவாக சொல்ல முடியாது. அகழ்ந்தெடுத்த பிற்பாடு தான் அதுக்கான விவரங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு காப்பு வடிவிலான ஒரு சான்று பொருள் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் என்ற அறிக்கையின் மூலம்தான் அது தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு பெட்டி என்ற அந்த மனித எச்சம் காணப்படுகின்ற பகுதியை தோன்று சதுர வடிவான அமைப்பு ஒன்று இருக்கின்றது. அது அகழ்ந்தெடுத்து அது அமைப்பு இருக்கும்போது தான் அது சம்பந்தமாக தெளிவாக சொல்லலாம். நன்றி. Bye.
அப்போ சரி கிடைச்சது.